விழாவில் துரைமுருகன் வந்து சாதிய உணர்வோடு பேசியிருக்காரு. அவரோட இந்த வயது கடந்தும் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கிற அவர் ஒரு சாதிய வன்மத்தோட பேசியிருக்கிறது உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேற எந்த ஒரு சாதிய தலைவர்களும் அதுக்குள்ள கருத்து தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. இது வந்து பெரியாரினுடைய சாதி ஒழிப்புல வருது. இதெல்லாம் அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் வந்து மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு தலைவர் அவர். அதனால இதில் கருத்து இல்லை. உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கண்டிங்க, நான் வருந்துறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி செய்தியை எங்கள் ஐயா பதிவு பண்ணது வருத்தமாக இருக்குது, நான் வருந்துறேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அது வரவேற்கத்தக்கது. மொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி, மொழிப்போர் தியாகிகள் மொழியை அழியவிடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள்னு சொன்னவர் கொள்கை செயலாளர் தலைவராக இருக்கிறது. அதை எப்படி பார்க்கறது? தமிழ் செத்து விடக்கூடாது, தமிழ் மொழியல்ல என் உயிர்னு உயிரை கொடுத்து காப்பாற்ற போறான்னு மொழிப்போருக்கு வணக்கம் சொல்றதுல வாழ்த்து வரவேற்கிறது. இந்த தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறது எப்படி பார்க்கறது? ஏதாவது ஒரு பக்கம் தான் நிக்கணும். என்ன சொல்றது புரியுதா? மொழி எங்கள் உயிர்னு போராடின மொழிப்போர் ஈகியர் பக்கம் நிக்கணும். தமிழ்ல என்ன இருக்குது, என்ன இருக்குது? எடுத்தா படிச்சா பிச்சை விட எடுக்க முடியாது. தமிழ் ஒரு சனியன், விட்டு ஒழிங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க. தமிழ ஆங்கிலத்தில் எழுதுங்க. தமிழ் முட்டாள்களின் பாஷை, காட்டுமிராண்டி மொழி, இதையும் போற்றணும். இவரை கொள்கை தலைவராகவும் ஏற்கணும்னா இது எந்த பக்கம் நம்ம நிக்கிறது? அதுதான் இப்ப நீங்க கொஞ்சம் அங்க இருக்கு, இப்படி கிட்ட வாங்க. பெண்களுக்காக போராடிய போராட்டம் ஒன்று, பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாம் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா? பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா? 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வந்தது எப்படி? 90 விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வமா பெண்கள் வந்தது எப்படி? பெண்களையே காப்பிய நாய்களா வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி? சொல்லுங்க. பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை நான் சொல்லவா? சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானம், கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு அவரோட போய் உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது. இதான பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமை. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? போராடினது எது? எத்தனை போராட்டம்? அந்த காலகட்டத்தில் பெண்களும் மற்ற ஜாதிகளும் ஒன்னா சமநிலையா இருந்ததா? அதுக்காக அவர் குரல் கொடுக்கவே இல்லையா, போராடவே இல்லையா? என்னன்னு சொல்ல மாட்டீங்களே. போராடவே இல்லையா? எல்லாருமே போராடலைங்கிறீங்க. யாரு போராடல? சிவானந்தன், சிங்காரம் எல்லாம் பெண்ணி உரிமைக்கு போராடல. யாருமே எங்க முன்னோர்கள் போராடல. இந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, 1921 இறந்துறான். இவர் 30க்கு மேலதான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே மாதர் தம்மை எளிவிசையும் மடமை கொளுத்தோன் வாழ்த்தான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இழைப்பினை கால் என்று கும்மியடின் பண்ணன. அது இல்ல நீங்க பெரியார் தான் அப்படின்னா கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெரியார் தான் போராடினார், பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தார், பெரியார் தான் IAS IPS படிச்சதுக்கு அவர் தான் காரணம். எத்தனை அகாடமி வச்சிருந்தாரு? IAS IPS அகாடமி பெரியார். என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதீங்க. என் பெருமை, என் இனப்பெருமை நீங்க எடுத்து அவர் கொடுக்க நீங்க யாருங்க? நீங்க யாரு? பல ஆயிரம் பெரியார் இந்த நிலத்தில் இருக்கான். தெரியாம தான் பேசிக்காதீங்க. வந்தா போனவனுக்கு ஒருத்தர் தந்தை, ஒருத்தர் அம்மா, ஒருத்தர் அப்பா. யார் தமிழனுக்கு எவனுமே தந்தை அப்பா அவருக்கு தகுதி இல்லையா? இந்த நிலத்துல வந்தே மனவெல்லாம் எனக்கு அப்பா நாத்தால் ஆயிருவீங்களா? ஏதாவது மானம் கட்டதனமா எங்களை வாழ வைக்காதீங்க. ஏதோ என் முன்னோர்கள் ஏமாந்துருக்கலாம், அந்த கூட்டத்தில் நாங்களும் சிக்கி சதறி இருக்கலாம். ஒரு விழிப்புணர்வு வரும்போது, எச்சரிக்கை வரும்போது, அது நாங்க விழிப்புற்று எழும்போது விட்டுறணும், தடுக்கூடாது. திருப்பி அவர் தான் செஞ்சாரு ஒன்னு நிரூபிக்க முடியுதா?
கடந்த தேர்தலில் 8% வாக்கு வங்கியில் வாங்க நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்கு சதவீதம் உயரும் என்று நினைக்கிறீங்க? எத்தனை சதவீதம் உயரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அத்தனை சதவீதம் உயர்ந்துருவோம். வாக்கு விழுக்காடு உயர்றதெல்லாம் எங்க நோக்கம், வெல்றதுதான் வேற. திமுக இந்தியை எதிர்த்தாலும் சமீபத்தில் துறைமுகத்தில் பேசுறது நாடாளுமன்றத்துக்கு போனோம்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்தோம்னா இப்பதான் நீங்க சரியான கேள்விக்கு வரீங்க. உங்களுக்கே தெரியுதுல்ல, அவர் ஐயா சொன்னது இல்லைன்னா அப்படியே பார்த்துக்கணும். இதுதான் திமுகவின் நிலைப்பாடு. இப்ப போடுறது நாடகம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நாடகம். ஐயா முரசொலி மாறன் இறந்த பிறகு கட்சியில நிறைய பேர் இருக்கும்போது ஐயா தயாநிதி மாறனுக்கு இடத்த கொடுக்குறாங்க. யாரா? ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த மாதிரி உங்களை மாதிரி இதழியலாளர்கள் ஊடகவியலாளர் கேட்கும்போது, ஏன் நீங்க கட்சியில இவ்வளவு மூத்தவங்க இருக்கும்போது இவருக்கு தயாநிதி மாறன் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில், தயாநிதிக்கு இந்தி நல்லா தெரியும், வட இந்திய தலைவர்களோடு பேச வசதியா இருக்கும், வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா அவர் பேசுனது இருக்கு. இது நடிப்பு, நாடகம். இந்திய இன்னைக்கு தான் திணிக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த இடத்துல இங்க இந்தி இல்ல. உங்க கட்சிக்காரருக்கு இந்தி எது இங்கிலீஷ் என்ன தெரியல, ஏறி போய் கீழே இருக்க இங்கிலீஷ் அழிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? கேள்வி கேட்கிறீங்க, பதில் சிரிக்கிறீங்க. இது கொடுமைதான். எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க? என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க? இவங்களை நம்பி நம்ம நடு ரோட்ல இன்னைக்கு 65 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் போராடி சேர்த்திருக்காங்க. மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நமக்கு கையளிக்கப்பட்டுருச்சு. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படும் இப்ப இல்ல, ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. அன்னைக்கே அது சண்டை போட்டு நிறுத்திருக்கணும்.